அனைவருக்கும் வணக்கம். பருப்பு போட்டுக்கிறேங்க குக்கரில். பருப்பு நல்லா வெந்துருச்சு. மண் சட்டியில் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டு சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்பு இது மூணையும் போட்டு தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றி வேக வச்சாச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. பருப்பு வெந்த உடனே அந்த பருப்பு எடுத்து இந்த காய் வெந்த காயில் போட்டாச்சுங்க. ஈஸியான முறைங்க இது. ஒரு ஸ்டவ்வில் குக்கரில் துவரம் பருப்பு போடணும், இன்னொரு ஸ்டவ்வில் காயெல்லாம் போட்டு வேக வைக்கணும். 2 அட் அ டைமில் வெந்துடும். வேலை ஈஸியாக முடியும். சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டாச்சு, கல் உப்பு போட்டாச்சுங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சு புளி கரைசல் நான் மண் சட்டியில் ஊற்றியாச்சு. அதே வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலத்தில் மட்டும் கட் பண்ணி போட்டு தாளிச்சாச்சுங்க சாம்பாரை. எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்கிறதுனால என்னால் பேசவே முடியல. ரொம்ப சிம்பிளாக சமையல் செஞ்சுட்டேன். அது வெளிநாட்டில் நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. என்னுடைய மகன் வந்து 2வது மகன் அபுதாபியில் தான் இருக்கான். அப்படி எனக்கு போன வாரம் சனிக்கிழமையிலேருந்து டிவி பார்த்து என் மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. என் கணவரும் அதே மாதிரி தான். டிவி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லா நியூஸும் நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அங்கங்கே ஏவுகணை போட்டு தாக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய மகனுக்கும் நாங்கள் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்கோம். சேஃபாக தான் இருக்கோம், பயப்படாதீங்க, எங்களுக்கு வந்து ஆஃபீஸுக்கு வர வேண்டான்ட்டாங்க. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளைக்கு ஆஃபீஸ் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன. அப்படி டெய்லி காலையில் ஈவினிங் வந்து என்னுடைய மகன்கிட்ட ஃபோனில் பேசிட்டு தாங்க இருக்கிறோம். அதே மனசு வந்து எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. புறப்பட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அதனால் சிம்பிளான சமையலுங்க. காயெல்லாம் எதுவும் நான் செய்யலை, பொரியலெல்லாம் எதுவும் செய்யலைங்க. இந்த சாம்பார்லேயும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இருக்குது, அதையே வச்சு சாப்பிட்டுக்குவோம். சாப்பாடு ஆல்ரெடி வச்சாச்சு. என்னோடய வீடியோ பார்க்குறீங்க ஒரு லைக் ஒன்று போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளிநாட்டு மக்களுக்காக எல்லாருமே சாமி கும்பிட்டுக்குங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என்னுடைய மகன் வர வரைக்கும் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்கிறது? ஆஃபீஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க, வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க, அபுதாபிக்கு அனுப்பியிருக்காங்க. போய் 10 நாள் தாங்க ஆச்சு. தேங்க்யூ.